ரொம்ப யோசனை பிறகு நைட் என்ன சமைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? ஒன்னு கேட்கல நானு. ரொம்ப ரோசனைக்கு பிறகு என்ன பண்ணலாம்? காயெல்லாம் நிறைய இருந்துச்சா? ஆமாங்க. மாவை நிறுத்திட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, தக்காளி ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், சாப்பாடு. போதுமா இந்த நைட்டு? நீங்க நைட் எப்ப இதெல்லாம் காய் செலவு பண்ணிக்கலான்ட்டு மாவு இருக்கட்டும். 2 காய் செலவாகும், 3 காய் செலவாகும். ஆமாண்டா. கேரட், வெண்டைக்காய் அழின்னு பாதி இருக்குது. சரி சரி செலவு பண்ணிடலான்ட்டு நாளைக்கு என்ன டிஃபன் போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். சரின்ட்டா முடிவு எடுத்தாச்சு. சரின்ட்டா முடிவு பண்ணி சமைக்கவும் வெங்காயம் ஒலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நானும் இது சாப்பாட்டுக்கு அரிசியும் ரசத்துக்கு குழம்பு புளி ஊற வச்சாச்சு. இதெல்லாம் கட் பண்ணிட்டு போய் டக்குன்னு சமைக்கிறோம். அவ்வளோதான். நீ கிளைமேட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இங்கேயே இன்னைக்கு வந்து காயெல்லாம் கட் பண்ண போகிறோம். ஓகே இந்த பாய். சமைச்சு முடிச்சுட்டு காமிக்கலாம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நல்லா மழையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சூடாக சாப்பாடு வந்து தயாராகிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பாடு. இன்றைக்கி எல்லாத்தையுமே சாப்பாடு தான். அப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காய் நாங்கள் எதுவுமே சாப்பிடவே இல்லை. நேற்று அத்தை போய் மார்க்கெட்டில் வாங்கினது இன்றைக்கி வந்து காயில் சாப்பிட போகிறோம். கேரட்டு பீன்ஸ் வந்து பொரியல் வந்து சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்லா தேங்காய் தூள் போட்டு சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுட சுட தக்காளி ரசங்க. அந்த மூடி திறக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசப்பே ஆளை தூக்குச்சு. நல்லா அந்த மழையில் வந்து சுட ரசம் முடிச்சு எனக்கு கேட்ட புள்ளி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ வந்து குழம்பு வந்து இப்போ தான் வச்சு அடுப்பே ஆஃப் பண்ணோம். அடுப்பு மேலே தான் இருக்குது. தண்ணி ஆரோ வந்து போட்டிருந்தோம். சிங்க்கு ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து வளைக்கியாச்சு. வாங்க வெண்டைக்காய் குழம்பு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி சூப்பராக வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து அத்தை வந்து வச்சுட்டாங்க. நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும் சாப்பாடு சாப்பிடும் போது. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீ நைட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு நைட்டு வந்து சாப்பாடு இதுதான். எங்களை பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது. உங்களையும் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. அவங்க கடையிலேருந்து வந்த பிறகு நாங்களாம் சாப்பிட்ற வேலை தான். பார்த்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா வெளில ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. வந்து சாரல் மழையோட ஃபஸ்ட்டு வந்துச்சு, காற்றடிச்சு நல்லா ஓரளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வெளில தான் நின்றுட்டு இருக்காங்க. சிவா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கூப்பிட்டு வந்துட்டேன். உங்களும் இந்த மாதிரி தான் மழை பெய்யுது அதிகமாக பெய்யுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நைட் என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நிறைய தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.